அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 6ஆம் தந்திரத்திலே அமைந்த அதி உன்னதமான ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யோக வாழ்க்கை வாழ்வது என்றால் அகத்திலே துறவை கொண்டு வாழ்வது, புறத்திலே துறவு கொண்டிருப்பதாக காட்டிக்கொண்டு பற்பல விதமான அலங்காரங்களை செய்து பயணிப்பது உண்மையான ஞானத்தை கொடுக்காது என்கிற கருத்துக்கள் பதிந்த பாடல்களை கடந்த பதிவிலே பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக மேலும் ஒரு யோகியை கடைபிடிக்க வேண்டிய உண்மையான நிலைகளை பற்றி திருமூலர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இன்றைய பாடலிலும் பார்க்க இருக்கிறோம். அடியார் அவரே அடியார் அலாதார் அடியாரும் ஆகார், அவ்வேடமும் ஆகா அடியார் சிவஞானம் ஆனது பெற்றோர், அடியார் அலாதோர் அடியார்கள் அன்றே. அடியார்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள். அடியார்கள் என்றால் புறத்திலே பெருத்த அலங்காரத்தை செய்து காஷாயம் கொண்டு உருத்திராக்கம் தரித்து ஜடாமுடி பூண்டு உடல் முழுவதும் வெந்நீர் பூசி தன் பின்னே பின்தொடரக்கூடிய ஏராளமான சீடர்கள், பல்லக்கு பரிவாரங்கள், படை, இப்படி இருப்பவர்கள் அடியார்களா? இந்த வினாவை திருமூலர் விடுக்கிறார். அடியார் என்றால் பணிவோடு இருக்கக்கூடியவர் என்று பொருள். யாருக்கு பணிவோடு? உண்மை ஞானத்தை சுமந்திருக்கக்கூடிய ஞானியருக்கு பணிவோடு இருக்க வேண்டும். மனம் பணிவாக இருக்க வேண்டும். திரு அருட்பிரகாச வள்ளலார் ஒரு முறை சொன்னார், தெல்லைவார் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று தன்னை குறிப்பிட்டுக் கொண்டார். அன்றைய நாளிலே தெல்லைவாழ் அந்தனர்கள் அறநெறி வழுவாது சைவ நெறியை காத்து வாழ்ந்தார்கள். அன்றைய நாளிலே அப்படி வாழ்ந்திருப்பவர்களுக்கு தொண்டோடியம் செய்வதற்காக சிலர் அடியவர்களாக இருந்தார்கள். அந்த அடியவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய அடியேனாக நான் இருக்கிறேன் என்று தன்னை தாழ்த்தி தன் நிலையை சொல்லிக் கொண்டார் திரு அருட்பிரகாச வள்ளலார். பெருக்கத்து வேண்டும் பணிவு, சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு என்பது வள்ளுவர் பெருந்தகையின் வாக்கு. நீ மேலே மேலே செல்ல செல்ல உன்னிடத்திலே பணிவு வர வேண்டும். அப்படி இல்லாமல் பகட்டும் ஆடம்பரமும் படாடோபமும் கொண்டு தன்னை எவரும் அணுகாதபடியாக அரசியல்வாதிகள் வைத்திருப்பதைப் போல அடியாட்களை சுற்றிலும் வைத்துக் கொண்டு தன்னை அடியார் சிவனடியார் என்று சொல்லிக் கொள்பவரை என்னவென்று சொல்லுவது? அவர்கள் அடியாராக இருக்க தகுதி இல்லாதவர்கள். அவர்கள் அடியாராக ஆக தகுதி எந்த வகையிலும் கொண்டவர்கள் அல்ல. அவர்கள் கொண்டிருப்பது பொய் வேடம் என்று குறிப்பிடுகிறார். திரு ஞானசம்பந்த பெருமான் ஒவ்வொரு ஊராக சென்று சிவாலயங்கள் தோறும் சிவனை பாடி பரவி வழிபட்டு வந்தார். அவர் அமர்ந்து செல்வதற்கு ஒரு பல்லக்கும் பல்லக்கு தூக்கிகளும் இருந்தார்கள். அவர் ஒரு சமயம் சென்று கொண்டிருந்த பாதையிலே ஓர் ஊரிலே திருநாவுக்கரச நாயனார் இருப்பதாக கேள்விப்பட்டு அவரை சந்திக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டு அவர் இல்லம் செல்ல வேண்டும் என்று பல்லக்கு தூக்கிகளுக்கு பணித்தார். பல்லக்கு சென்று கொண்டிருந்தது. எங்கேயும் அவரை காணவில்லையே என்று விசாரித்த போது, ஐயா, தாங்கள் தேடும் நாவுக்கரசன் இதோ இங்கிருக்கிறேன் ஐயா என்று ஒரு குரல் வந்தது. ஒரு முதியவர் பல்லக்கை சுமந்தபடியாக வந்து கொண்டிருந்தார். அவர்தான் திருநாவுக்கரசர் என்பதை அறியாமல் அவர் சுமக்க பல்லக்கிலே பவனி வந்ததை குறித்து வேதனையுட்ட திரு ஞான சம்பந்தர் கீழே இறங்கி அவருடைய திருப்பாதங்களிலே வணங்கி, ஐயா, என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? தங்களை தரிசிக்க அல்லவா நான் வந்தேன். தாங்கள் என் பல்லக்கை சுமக்கலாமா என்று கண்ணீரோடு அவரிடத்திலே மன்றாடி கேட்டார். அதற்கு நாவுக்கரசர் சொன்ன பதில், ஐயா, தாங்கள் கருவிலேயே திருவாய்த்தவர், உமையன்னையிடத்திலிருந்தே ஞானப்பாலை அருந்தியவர், தங்களுடைய பல்லக்கை சுமக்கும் பாக்கியத்தை பெற்றதற்காக நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இதற்காக தாங்கள் வருந்த வேண்டாம் என்று உரைத்தார். எத்தனை பெரிய மகான்! திருநாவுக்கரச நாயனாரை போற்றுவதற்கும் துதிப்பதற்கும் ஏராளமான தொண்டர்கள் காத்திருக்க தன்னை ஒரு எளிய தொண்டனாக மாற்றிக்கொண்டு திரு ஞானசம்பந்த பெருமானுடைய பல்லக்கை சுமந்தார் என்றால் அவர்தான் உண்மையான அடியார். ஆனால் இன்றைக்கு இருப்பவர்கள் அடியார்கள் தானா? இந்த வினாவுக்கான விடையை நீங்களே உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள்.
இவர்கள் அடியார்கள் அல்ல என்று திருமூலர் உறுதிபட சொல்லுகிறார். ஞானிக்கு சுந்தர வேடமும் நல்லவாம், தான் உற்ற வேடமும் தச்சிவ யோகமே, ஆன அவ்வேடம் அருள் ஞான சாதனம், ஆனதும் ஆம் ஒன்றும் ஆகாதவனுக்கே. ஞானிகளாக இருப்பவர்கள் சில வேளைகளிலே வித்தியாசமான வேடங்களை பூண்டு வேடிக்கை காட்டுவார்கள். அப்படி வேடத்தை பூண்டு வேடிக்கை காட்டினாலும் அந்த வேடத்தை அவர்கள் விரும்பி ஏற்றார்கள் இல்லை. சில வேளைகளிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள். போகமாமுனிவருடைய வாழ்க்கை சரிதத்திலே ஒன்றை பார்க்க முடிகிறது. ஒரு சமயம் போகமாமுனிவரை சந்திக்க விரும்புவதாக அவரை அழைத்து வரும்படியாக தட்சணாமூர்த்தி சுவாமிகள் அவரை அழைத்தார். தட்சணாமூர்த்தியை பார்க்க போக வேண்டும் என்பதற்காக போகர் தனது கரங்களால் செய்த ஆபரணங்களை உடல் முழுவதும் போட்டுக்கொண்டு பகட்டான பட்டாடை உடுத்தி மிகவும் அழகான தோற்ற பொலிவை கொண்டு அவரை சந்திக்க சென்றார் என்று போகருடைய 7000 நூலிலே இருக்கிறது. இப்போது கேள்வி வரலாம், அத்தனை பெரிய சித்தர், மிகப்பெரிய மகான், எதற்காக இப்படி ஆடை அலங்காரங்கள் செய்து கொள்கிறார் என்று பார்த்தால், மற்றவர்கள் பார்த்து வெறுக்கும்படியான தோற்றத்தை இவர் ஏன் ஏற்படுத்திக் கொள்ளுகிறார் என்று பார்த்தால், இது மிகவும் வேடிக்கையாக செய்யப்பட்ட காரியமே அன்றி வேறல்ல. எல்லாவற்றையும் களைந்து துறந்து சர்வசாதாரணமாக திகம்பரராகவும் போகமாமுனிவர் வாழ்ந்திருக்கிறார். இங்கே திருமூலர் சொல்லக்கூடிய கருத்து இதுதான். உண்மையான ஞானத்தை பெற்றிருப்பவர்கள் சில சமயங்களிலே வேடங்களை போட்டு மற்றவர்களுக்கு முன்னால் கூத்தாடக்கூடிய வகையிலே காரியங்களை செய்வார்கள். ஆனால் இப்படிப்பட்ட வேடங்களை தரித்திருந்தாலும் கூட மெஞ்ஞானத்தை பெற்றவர்கள் மெஞ்ஞானிகள் தான். அவர்கள் எந்த வகையிலும் பொருட்கள் மீது பற்று கொண்டவர்கள் அல்ல என்று குறிப்பிடுகிறார். நமக்கு இதுவரையிலும் இருந்த குழப்பங்களை மேலும் திருமூலர் அதிகப்படுத்திவிட்டார். ஒரு இடத்திலே அலங்காரம் செய்து கொண்டவர் ஞானி அல்ல என்று குறிப்பிடுகிறார். மற்றொரு வேளையிலே ஞானிகளும் கூட சில சமயங்களிலே அலங்காரங்கள் செய்து கொள்வார்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் நாம் பார்க்கக்கூடியவர்கள் எவர் ஞானி எவர் ஞானி அல்லாதவர் என்று எப்படி புரிந்து கொள்வது? பராபரம் மாத்திரமே இதற்கு வழிகாட்டும். சிறிது காலம் ஒருவரை உற்று நோக்கி அவருடைய செயல்பாடுகளை கண்காணித்து பார்த்தால் மாத்திரமே அவர் உண்மையான ஞானத்தை பெற்றிருக்கிறாரா அல்லவா என்பது நமக்கு புரிய வரும். தான் உற்ற வேடம் தச்சிவ யோகமாகவே அவர் இருப்பார். முகத்திலே அதன் தேஜஸ் தெரியும். எவரையும் புறக்கணிக்க மாட்டார். எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்டுவார். அவருடைய கண்கள் கருணை மழையை பொழிந்து கொண்டே இருக்கும். மிகவும் எளிமையாக தன்னை நாடி வந்தவர்களுக்கான பதிலையும் விளக்கத்தையும் சொல்லக்கூடியவராக இருப்பார். ஞான சாதனத்தை உச்சத்தை தொட்டுவிட்ட அவர் பார்ப்பதற்கு தோற்றத்தில் எப்படி இருந்தாலும் அவர் நிச்சயம் ஞானியாகவே இருப்பார். எனவே ஒருவருடைய தோற்றத்தை கொண்டு அவர் ஞானியா அஞ்ஞானியா என்பதை தீர்மானித்து விட முடியாது. இன்றைய உலக வாழ்க்கையிலே நம்மை போல சித்தவித்தை உபதேசம் பெற்று பயணிக்கக்கூடிய பலரை பார்த்திருக்கிறோம். அரசு பதவிகளிலே உயர் பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள் பதவிக்காக சாதாரண மனிதர்களைப் போல நீளமான கால்ச்சராயும் சட்டையும் அணிந்து அலுவலகத்திற்கு சென்று வருகிறார்கள், மகிழுந்திலே பயணிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சுத்த ஞானியாக இருக்கிற காரணத்தால் இல்லம் திரும்பிய பிறகு மிகவும் எளிமையான ஒரு தூய வெள்ளை ஆடையை மாத்திரம் உடுத்தியபடியாக வீட்டிலே இருப்பார். முறையாக யோக பயிற்சி செய்தபடியாக இருப்பார். தோற்ற பொலிவை காட்டி மற்றவர்களை மிரட்டக்கூடியவர்களை காட்டிலும் அலுவலகத்திற்கு செல்வதற்காக சாதாரண உடையை உடுத்தினாலும் கூட இல்லம் திரும்பிய பிறகு தூய வெள்ளாடை உடுத்தி தூய மனத்தோடு யோகம் பயின்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ மேல் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். ஞானத்தினால் பதம் நன்னும் சிவஞானி தானத்தில் வைத்த தனி ஆலயத்தனாம், மோனத்தன் ஆதலின் முத்தனுமாம், சித்தனாம் ஏனை தவசி இவன் எனல் ஆகுமே. உண்மையான தவசி என்பவன் யார் என்று பார்க்கும்போது ஞானத்தினால் தன்னுடைய சொந்த பட்டறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து ஆறு ஆதாரங்களை கடக்கக்கூடிய அனுபவத்தை பெற்றிருப்பான். அவன்தான் சிவஞானி. அவன் தனியாக ஆலயத்திலே வைத்து வழிபடுவதற்கு தக்கவனாக இருப்பான். ஏனென்றால் அவன் தன்னை சிவமாக உயர்த்தி கொண்டு விட்டான். அவன் மோனத்தை கடைபிடித்த காரணத்தால் முத்தி பெறுவதற்கு தகுதியானவன். அவனே சித்தனும் என்றாவான். மற்றவர்கள் தவசிகள் என்று சொல்லலாமே தவிர முத்தர்கள் என்றும் சித்தர்கள் என்றும் அழைக்க முடியாது. இங்கே திருமூலர் ஒரு வேதமான விடயத்தை சொல்லுகிறார். யோக சாதன பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு படிநிலைகள் இருக்கின்றன. சாதாரண நிலையிலே இருந்து யோக பயிற்சி செய்பவர்கள், யோகத்திலே வெற்றி கண்டவர்கள், சித்தர்கள், முத்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் என்று படிப்படியாக இவர்களுடைய தரத்திற்கேற்றபடியாக நிலைகள் இருக்கின்றன.
இதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களும் சித்த வித்தை பயிலக்கூடியவர்களை எல்லாம் சித்த வித்தியார்த்திகள் என்று அழைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். வித்தியார்த்தி என்றால் மாணவன். அறிவிக்கொண்டு மனதை வெல்வதற்கான பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாளன் மாணவன் என்றுதான் நம்மை போன்றவர்கள் அழைக்கப்பட வேண்டும். அதன்றியும் எவரும் எவருக்கும் குரு அல்ல என்று சுவாமி தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆனால் நம்மை சந்திக்க வரக்கூடிய சிலர் என்னுடைய குரு இன்னார் என்னுடைய குருவாக இருந்து எனக்கு வாசி காட்டி கொடுத்தார் என்று சொல்லுவதையெல்லாம் பார்க்க முடிகிறது. நாம் அவர்களிடத்திலே கடிந்து சொல்லக்கூடிய வார்த்தை, குரு என்பது உங்கள் மனம் மாத்திரமே. உங்களுக்கு வித்தை காட்டி கொடுத்தவர் உங்களுடைய சக சித்த வித்தியார்த்தி, உங்களுடைய தோழன், உங்களுடைய சகோதரன் என்று ஆகுமே அல்லாது அவர் குரு என்று ஒரு காலம் ஆக முடியாது. எனவே குரு என்று அழைக்காதீர்கள். என்னை குரு என்று அழைப்பதையும் நான் ஏற்பதில்லை என்பதை தெளிவாக நாம் சொல்லி அனுப்புகிறோம். ஆனால் சிலரோ தங்களை குரு என்று சொல்லிக்கொண்டு ஒரு பெரும் திரள் கூட்டத்தை கூட்டிக் கொண்டு ஊர் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அவலத்தையும் இன்றைய நாளிலே பார்க்கத்தான் முடிகிறது. திருமூலர் சொல்லக்கூடிய கருத்துக்களை சரியாக விளங்கி இருந்தால் எளிமையும் அமைதியும் மௌனமும் அவர்களிடத்தில் இருந்திருக்கும். ஐயோ பாவம், துர்லபம், அவர்கள் இதை அறியவில்லை என்று நாம் பச்சாதாபப்பட முடியுமே அல்லாது வேறு ஏதும் செய்வதற்கில்லை. தான் அற்ற தன்மையும் தான் அவன் ஆதலும் ஏனைய அச்சிவம் ஆன இயற்கையும் தான் ஒரு சாதக முத்திரை சாத்தலும் ஏனவும் நந்திபத முத்தி பெற்றதே. நந்திபதம் சுடுமுனை மத்தியம். அந்த மத்தியத்திலே மனத்தை நிலைநிறுத்தி முறையான யோக பயிற்சி செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய ஒருவன் தான் அற்ற தன்மையை கொண்டிருப்பான். நான் என்கிற அகங்காரம் அவனிடத்திலே கிஞ்சித்தும் இருக்காது. நான் நான் என்று எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டான். நான் எல்லாம் கற்றவன், மற்றவர் எனக்கு கீழே என்று அவன் சொல்ல மாட்டான். அது மாத்திரமல்ல, இயற்கையை பேணி இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழக்கூடியவனாக இருப்பான். பகட்டையும் படாடோபத்தையும் அவன் வெறுக்கக்கூடியவனாக இருப்பான். எளிமையானவனாக இருப்பான். மனத்தை வென்றவனாக இருப்பான். அவனுடைய முகத்திலேயே அந்த ஞானத்தின் பொழிவு தெரியும். மற்றவர்கள் தன்னை போற்றுவதையும் பாராட்டுவதையும் அவன் சிறிதளவும் விரும்ப மாட்டான். இப்படிப்பட்ட நிலை கொண்டவன் மாத்திரமே நந்திபதம் பெற்றவன். அதாவது உருவ மத்தியம் என்கிற சுழுமுனை மத்தியத்திலே மனத்தை நிறுத்தி வாசி பயின்றவன் என்று குறிப்பிடுகிறார். ஒருவரை பார்த்த மாத்திரத்திலே இவர் உண்மை ஞானியா பொய் ஞானியா என்பதை புரிந்து கொள்வதற்கு திருமூலர் சொல்லக்கூடிய இந்த அடிப்படை தத்துவங்கள் எல்லாம் நமக்கு பயன்படும். சரியான யோகியை கண்டுபிடித்து அவரோடு இணைந்து பயணிப்பதற்கு திருமூலருடைய இந்த திருமந்திர பாடல் நமக்கு நிச்சயம் உதவும். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.